வணக்கம் எவ்ரிஒன். வெல்கம் டு Chronicle Decode AI பாட்காஸ்ட். இன்றைய வீடியோவில் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் 27th மே 2026 எடிஷன்லிருந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை சிம்பிள் அண்ட் அனலிட்டிக்கல் வேல யூபிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவோடன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆமா, டுடேஸ் நோட்ஸ் லிங்க் இஸ் அவைலபிள் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் யோர் தாட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். சூப்பர். இப்போ நேராக டாபிக்குள்ள போகலாம். நேர்களே, நீங்க எப்போவாவது ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்களா? நிறைய தடவை எடுத்திருப்போம். ஒரு எலும்பு உடைஞ்சிருந்தா அந்த எக்ஸ்ரேல பிளாக் பேக்ரவுண்ட்ல வெள்ளை கோடா ரொம்ப கிளியரா தெரியும். பிரச்சனை என்னன்னு எந்த குழப்பமும் இல்லாம நேரடியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாக்ட்லி, ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா இப்போ உலகத்துல நடக்கிற பாலிடிக்ஸ், டெக்னாலஜி மாற்றங்களை எல்லாம் அப்படி ஒரு எக்ஸ்ரே மிஷின்குள்ள வச்சு பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. கண்டிப்பா முடியாது. ஏன்னா இப்போ விஷயங்கள் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. அதான் உண்மை. உங்க பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போன், ராஜஸ்தான்ல நடக்கிற மணல் கொள்ள, வாட்டிக்கன்ல போப் கொடுத்த ஒரு புது எச்சரிக்கை, இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத பல நூல்களால பின்னப்பட்டிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அப்சர்வேஷன் இது. இந்த பின்னல் அழுத்து பார்ப்பது தான் இன்றைய நமது இந்த டீப் டைவோட நோக்கம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகல்ஸ் வச்சு உலகளாவிய புவிசார் அரசியல், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ், டெக்னாலஜியோட அபாயங்கள், அப்புறம் பருவநிலை மாற்றங்கள் எப்படி ஒன்னோட ஒன்னு மோதுதுன்னு எந்தவித சார்புமின்றி உங்களுக்கு புரிய வைக்க போறோம். நீங்க சொன்ன அந்த எக்ஸ்ரே ஊமை ரொம்ப சரியானது. மேலோட்டமாக பார்த்தா இது எல்லாமே சம்பந்தமே இல்லாத வேற வேற செய்திகள் மாதிரி தோன்றும். ஆமா, நமக்கே பல நேரங்கள்ல அப்படி தோணும். ரோடு ஒன்று கலந்த ஒரு சிக்கலான சகதி நீர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க, அந்த மையப்புள்ளியான வளங்கள் மீதான அதிகாரம் அப்படிங்கறதிலிருந்தே நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ரைட். முன்னாடி எல்லாம் உலக அரங்கில் அதிகார போட்டி என்பது ராணுவத்தை கொண்டு நிலப்பரப்புகளை கைப்பற்றுவதாக இருந்தது. கரெக்ட். அதான் பழைய காலத்து ஜியோ பாலிடிக்ஸ். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது தாதுக்களையும் கனிம வளங்களையும் கட்டுப்படுத்துவதாக மாறிடுச்சு. டெல்லியில் சமீபத்தில் நடந்து முடிந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். அதாவது இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா கலந்துகிட்ட மீட்டிங். ஆமா, இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல சீனேடின் ஆதிக்கத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு தீவிரமாக விவாதித்திருக்காங்க. இதன் ஒரு முக்கிய பகுதியாக இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பாக்சிலிக்கா எனப்படும் கனிமவள கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட். இந்த பாக்சிலிக்கா ஒப்பந்தத்தோட பின்னணிய நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு ஒப்பந்தம் போட்ட உடனேயே சீனாவின் ஆதிக்கத்தை நம்மால உடைத்துவிட முடியுமா என்ன? அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இது ஒரு நீண்ட நெடிய போர். இன்னைக்கு நான் வீடுகள்ல இருக்கிற சோலார் பேனல்கள், எலக்ட்ரிக் வாகனங்கள், ஸ்மார்ட் போன்கள்ல இருந்து அதிநவீன போர் விமானங்கள் வரைக்கும் கோபால்ட், லிதியம், சிலிகான் போன்ற அரிய வகை கனிமங்கள் ரொம்ப அவசியம். அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்வாங்களே அது. எக்ஸாக்ட்லி. பல தசாப்தங்களுக்கு முன்பே சீனா ஒரு விஷயத்தை மிக தெளிவா புரிஞ்சு கொண்டது. இந்த கனிமங்களை வெட்டி எடுப்பதை விட அவற்றை சுத்திகரிக்கும் ரிஃபைனிங் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்றதுதான் அதிக பவர் தரும்னு அவங்களுக்கு தெரியும். ஓ, மைனிங் பண்றதை விட ரிஃபைனிங் தான் முக்கியமா? ஆமாங்க. கனிமங்களை சுத்திகரிப்பது என்பது அதிக ஆற்றல் தேவைப்படும், அதிக மாசினை ஏற்படுத்தும் ஒரு கடினமான செயல்முறை. மற்ற நாடுகளெல்லாம் சுற்றுச்சூழல் காரணங்களுக்காக பின்வாங்கிய போது சீனா அதுல பெருமளவுல முதலீடு செஞ்சாங்க. அதோட விளைவுதான் இப்ப அவங்க கையில கண்ட்ரோல் இருக்கு. உண்மைதான். இன்னைக்கு உலக அளவில் இந்த கனிமங்களை சுத்திகரிப்பதில் 90% கட்டுப்பாட்டை சீனா தன் வசம் வச்சிருக்கு. அவங்க நினைத்த ஒரே இரவில் உலக நாடுகளின் டெக்னாலஜி உற்பத்தியை முடக்கிவிட முடியும். இது ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். கண்டிப்பா. அந்த விநியோகச் சங்கிலி ஏகபோகத்தை உடைக்க தான் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் இந்த பாக்சிலிக்கா ஒப்பந்தம் ஒரு கேடயமாக உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம பல வருஷமா பெட்ரோலியம் எரிபொருளுக்காக மிடில் ஈஸ்ட் நாடுகளை சார்ந்திருந்தோம். ஆமா, கல்ஃப் நாடுகளை தான் நம்பியிருந்தோம். இப்போ கிரீன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு சிலிகான் மற்றும் லித்தியம் பயன்பாட்டிற்கு மாறுகிறோம். ஆனா இதுக்கு முழுவதுமாக சீனாவை சார்ந்திருக்க போறோம்னா நாம ஒரு வலையிலிருந்து தப்பித்து மற்றொரு வலைக்குள் சிக்குகிறோம் என்றுதானே அர்த்தம்? நீங்க கேட்கறது 100% ஞானமான கேள்வி. வெறும் காகித ஒப்பந்தங்கள் கள யதார்த்தத்தை மாற்றிவிடாது. அதான், இதிலிருந்து தப்பிக்க இந்தியா நடைமுறையில் என்ன நடவடிக்கைகள் எடுத்து வராங்க? இதற்காகத்தான் ஒரே நாக்கை சார்ந்திருக்கும் ஆபத்தை தவிர்க்க இந்தியா தனது அயல்நாட்டு நேரடி முதலீட்டு கொள்கைகள்ல, அதாவது FDI பாலிசியில சில அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள்? இதுக்கு முன்னாடி நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளிடமிருந்து, குறிப்பா சீனா கிட்ட இருந்து வரும் எந்த ஒரு முதலீட்டையும் பரிசீலித்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுக்க பல மாதங்கள் ஆகும்.
சில சமயம் வருஷங்கள் கூட ஆகுமே. ஆமா. ஆனா இப்போ பாலிசிலிகான் மற்றும் அரிய வகை காந்தங்கள், அதாவது ரேர் எர்த் மேக்னெட்ஸ் தயாரிப்பு துறைகளில் வரும் முதலீடுகளை மட்டும் வெறும் 60 நாட்களுக்குள் விரைவாக அங்கீகரிக்க அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. 60 நாட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வேக மாற்றம். இது எதற்காக? உள்நாட்டுல உற்பத்தியை உடனே கூட்டணுமா? எக்ஸாக்ட்லி. உலகளாவிய விநியோக சங்கிலிகள் ரொம்ப ஈஸியா உடையும் தன்மை கொண்டவை. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நாம இப்போ கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சனை. சரியா சொன்னீங்க. ஒரு புறம் புது வளங்களை தேடி நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். மறுபுறம் பல வருஷமா உலகின் உயிர்நாடியாக விளங்கிய நமது பாரம்பரிய எரிபொருள் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கி கிடக்கிறது. ஆமா. அமெரிக்கா, ஈரான் மோதல் மற்றும் மிடில் ஈஸ்ட் பிரச்சனைகளால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. தினமும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் போயிட்டு இருந்த அந்த மிக குறுகிய கடல் பாதையில இப்போ கப்பல்களோட போக்குவரத்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இதனால இன்சூரன்ஸ் கட்டணங்கள் ஏறி கச்சா எண்ணெய் விலையும் எகிரிடுச்சு. இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்ஹம்ரா என்ற LNG கப்பல் குஜராத்தின் தாஹேஜ் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதென்பதுதான் இப்போதைக்கு ஒரு சிறிய ஆறுதல். இதை நாம ஒரு பரந்த கோணத்தில் இணைத்து பார்க்கணும். ஒரு குறுகிய கடல் வழித்தடம் முடங்குனா எரிபொருள் விலை ஏறுது, பொருட்களின் விலை ஏறுது, கடைசியில சாதாரண மனிதனின் பாக்கெட் காலியாகுது. ஆக வளங்கள், எல்லைகள் மற்றும் அதை பாதுகாக்கும் தொழில்நுட்பம், இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு நெருக்கமான தொடர்புடையவைன்னு சொல்றீங்க. ஆமாங்க. முன்னாடி ஒரு நாட்டின் எல்லை என்பது வெறும் முள்வேலிகளால் ஆன கோடுகளாக மட்டுமே இருந்துச்சு. ஆனா இன்று அவை முற்றிலுமா டெக்னாலஜியால கண்காணிக்கப்படும் இரும்பு திரைகளாக மாறிடுச்சு. அத நம்ம இந்திய எல்லைகள்ல கண்கூடாக பார்க்க முடிகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் ராஜஸ்தானில் சுட்டிக்காட்டியதும் இதேதான். அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதிகார வரம்ப நீட்டிச்சது பத்தி சொல்றீங்களா? ஆமா. இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்த BSF அதிகார வரம்பு 15 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டராக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய விரிவாக்கம். நேயர்கள் யோசிக்கலாம், ஒரு நாட்டின் பாதுகாப்பு படையின் எல்லையை இவ்வளவு தூரம் உள்ளே நீட்டிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு. இதற்கு முக்கிய காரணம் எல்லையை தாண்டி வரும் ட்ரோன்ஸ். ஓ, அந்த ஆளில்லா குட்டி விமானங்கள். ஆமா. வெறும் ஆயுதங்கள் மட்டுமின்றி போதைப்பொருள் கடத்தலையும் இந்த ட்ரோன்ஸ் ரொம்ப ஈஸியா செய்யுது. இதை தடுக்கவே அடுத்த 6 மாதங்களில் எல்லையில் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் நிறுவப்படும் என்று அமித்ஷா அறிவித்துள்ளார். இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். துப்பாக்கியால ஷூட் வீழ்த்துவாங்களா? இல்ல. இது வெறும் துப்பாக்கிகளால் சுட்டு வீழ்த்துபவை அல்ல. மாறாக எதிரி ட்ரோன்களோட ரேடியோ சிக்னல்களை கண்டறிந்து அந்த சிக்னல்களை துண்டித்து, அதாவது சிக்னல் ஜாமிங் பண்ணி அவற்றை செயலிழக்கச் செய்யும் அதிநவீன தொழில்நுட்பம் இது. நாம எல்லையை பாதுகாக்க தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு நம்பியிருக்கிறோம் என்பது இதில் தெளிவாக தெரியுது. ஆனா இங்கேதான் ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த மற்றும் அறநெறி சிக்கல் உருவாகுது. நாம பயன்படுத்தும் இந்த தொழில்நுட்பம் மனித குலத்தின் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றால் என்ன நடக்கும்? எனக்கு புரியுது. நீங்க வாட்டிக்கனின் சமீபத்திய அறிவிப்பை குறிப்பிடுறீங்க. இது ரொம்பவே சிந்திக்க வைக்கும் ஒரு முரண்பாடு. கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு உலகளாவிய எச்சரிக்கை. நேர்களே, இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு பக்கம் நாம நாட்டை பாதுகாக்க ட்ரோன்ஸ் போன்ற உயர் தொழில்நுட்பங்களை நாடுகிறோம். ஆனா மறுபக்கம் வாட்டிக்கனில் போப் லியோ 14 AI குறித்து மேக்னிஃபிகா ஹியூமனிட்டஸ் என்ற தனது மிக முக்கியமான சுற்றறிக்கையில் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஆமா, அவர் AI டெக்னாலஜிய விவிலியத்தில் வரும் பபேல் கோபுரத்திற்கு ஒப்பிடுகிறார். அதாவது மனிதர்கள் தங்கள் அறநெறி எல்லையை மீறி கடவுளுக்கு நிகராக ஒரு தொழில்நுட்ப கோபுரத்தை கட்ட நினைப்பதாக அவர் எச்சரிக்கிறார் இல்லையா? எக்ஸாக்ட்லி. செயற்கை நுண்ணறிவை மனிதர்களுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடாது என்றும் AI-ய நிராயுதபாணியாக்க, அதாவது டிசாம் பண்ண வேண்டும் என்றும் அவர் சொல்றாரு. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நவீன உலகத்துல எதிரி நாடுகளெல்லாம் AI தொழில்நுட்பத்துல பாய்ந்து கொண்டிருக்கும்போது போப்போட இந்த தத்துவம் நடைமுறைக்கு சாத்தியமா? இது ஒரு விதமான தொழில்நுட்ப பிற்போக்குத்தனம் இல்லையா? வெளிப்படையாக பார்க்கும்போது இது டெக்னாலஜி வளர்ச்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு போல தோன்றும் தான். ஆனா போப் அவர்கள் தொழில்நுட்பத்திற்கே எதிரானவர் அல்ல என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரோட வாதத்தின் அடிப்படை என்ன? அவர் கேட்பது, இந்த அதீத ஆற்றல் கொண்ட தொழில்நுட்பம் யாருடைய கையில் இருக்கு அப்படிங்கிறது தான். இன்று உலகை ஆளும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் கையில் இருக்கும் கட்டுப்பாடற்ற அதிகாரம்
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் அதிகாரத்தையே மீறும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துருச்சு. அதாவது பிக் டெக் கம்பெனிஸ் கையில அதிகாரம் போறது ஆபத்துன்னு சொல்றாரு. ஆமா, அரசுகளுக்கே கட்டுப்படாத இந்த தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஆதிக்கமே ஆபத்தானதென்கிறார் போப். ஏஐயால் ஏற்பட போகும் பெருமளவிலான வேலைவாய்ப்பின்மை, சமூக ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் ஏஐ இராணுவமயமாக்கப்படுவது மனிதகுலத்தின் அடிப்படையை அசைத்து பார்த்துவிடும் என்பதுதான் அவர் முன்வைக்கும் வாதம். நீங்க சொல்வதை பார்த்தால் மனிதர்கள் ஒரு பக்கம் ஏஐ மூலமா தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும் ஒரு பொறுமுறையை உருவாக்கி வராங்க, மறுபக்கம் மனிதர்களோட இந்த தொடர்ச்சியான பேராசையால் இயற்கையும் தன் பங்குக்கு தன் கோபத்தை வெளிப்படுத்த தொடங்கிருச்சு. உண்மைதான். இது ஒட்டுமொத்தமா ஒரு உலகளாவிய நெருக்கடி. நாம எல்லைகளையும் ஏஐயையும் பாதுகாப்பதில் மும்முரமாக இருக்கும் வேளையில் தகிக்கும் வெப்ப அலைகள் நம்ம மூச்சு திணற வச்சுட்டு இருக்கு. இந்த ஆண்டு உருவான சூப்பர் எல்னினோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆமா, சூப்பர் எல்னினோ மற்றும் புவி வெப்பமடைதல் ரெண்டும் சேர்ந்து உலகையே இப்போ ஒரு உலைக்களமாற மாற்றிட்டு இருக்கு. எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படும் ஒரு இயற்கையான வெப்ப சுழற்சி தான். இருந்தாலும் குளோபல் வார்மிங் அதோட தீவிரத்தை பல மடங்கு அதிகமாக்கிடுச்சு. இது ஏதோ ஆசிய நாடுகள்ல மட்டும் நடக்கும் பிரச்சனை அல்ல. ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியாக இருக்கும்னு நாம நினைக்கும் பிரிட்டன்லயே நிலைமை கைமீறிடுச்சு. லண்டனில் இரவு நேர வெப்பநிலை கூட 20 டிகிரி செல்சியஸுக்கு குறையாத டிராபிக்கல் நைட் பதிவாகியுள்ளதுன்னு நியூஸ்ல படிச்சேன். ஆமா, இந்த வெப்பத்தை தாங்க முடியாம மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வெளிநாடுகள்ல நிலைமை அப்படி என்றால் இந்தியாவிலும் நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கு. இது சம்பந்தமா குஃப்ரான் பேக் சமீபத்தில் எழுதியுள்ள ஒரு கட்டுரையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் அந்த டஸ்ட் பொல்யூஷன் பத்தி பேசுறாரு இல்லையா? ஆமாங்க, இந்தியாவில மாசுன்னு சொன்னா நம்ம வாகன புகையோ அல்லது தொழிற்சாலை கழிவுகளையும் தான் நினைப்போம். ஆனா அதிக வெப்பத்தால் நிலத்துல உள்ள ஈரப்பதம் முற்றிலும் வறண்டு அந்த வறண்ட மண் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டு ஒட்டுமொத்த இந்தோ கங்கை சமவெளியிலும் கடுமையான புழுதி புயல் ஏற்பட்டுள்ளதுன்னு அவர் விளக்கியுள்ளார். ஆமா, டெல்லியில வீதி வீதியா தண்ணீர் தெளிக்கும் வண்டிகளை வச்சு காற்றில் பறக்கும் புழுதியை கட்டுப்படுத்த அரசு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு தற்காலிகமான தீர்வே தவிர நிரந்தர தீர்வில்லையா? நிச்சயமா இல்ல. இயற்கையின் சமநிலையை நாம் அழித்துவிட்டு அதன் விளைவுகளை தொழில்நுட்பத்தை கொண்டு சரி செய்து விடலாம் என்று நினைப்பது ரொம்பவே முட்டாள்தனம். இதற்கான ஒரு கடுமையான கேள்வியை உச்சநீதிமன்றமே சமீபத்தில் எழுப்பியிருக்கு. அந்த ராஜஸ்தான் சம்பல் சரணாலயம் கேஸ் தானே? ஆமா, சம்பல் சரணாலயத்தில் சட்டவிரோத மணல் கொள்ளை சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு. அரிய வகை உயிரினங்கள் வாழும் அந்த பகுதியை அழிப்பதை தடுக்க தவறிய மாநில அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டால் மட்டுமே அரசு தன் வேலையை செய்யுமா? சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் கடமை அரசுக்கு இல்லையா என்று நீதிபதிகள் ரொம்பவே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. நேயர்களே, நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள் அனைத்தையும் திறந்து வச்சுக்கிட்டே ஏசியை ஆன் செய்து அறையை குளிர வைக்க நினைப்பது போல கட்டமைப்பு முரண்பாடாக இது உங்களுக்கு தெரியலையா? ரொம்ப ஆப்டான கம்பேரிசன் இது. ஒரு பக்கம் வெப்ப அலைகள் மனித உயிர்களை குடிக்குதுன்னு வீதிகள்ல தண்ணீர் தெளிக்கிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய சோலார் பிளான் குஜராத் காவ்டால அதானி கிரீன் மூலமா அமைச்சு ரினியூபிள் எனர்ஜிக்கு மாறுறோம்னு சொல்றோம். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, ஒடிசாவில் உள்ள சீஜிமாலி மலைப்பகுதியில் 311 மில்லியன் டன் பாக்சைட் எடுக்க வேதாந்தா நிறுவனத்திற்கு நிபுணர் குழு அனுமதி அளித்துள்ளது. நீங்க சுட்டிக்காட்டும் இந்த முரண்பாடுதான் இன்று உலக நாடுகள் சந்திக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடம். சீஜிமாலி மலைப்பகுதியில் பாக்சைட் எடுக்க பல்லுயிர் வளம் மிக்க சுமார் 700 ஹெக்டர் அடர்ந்த காடுகள் அழிக்கப்படும்னு சொல்றாங்க. ஆமா, பல தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வரும் காந்தா மற்றும் பரோஜா பழங்குடியின மக்கள் தங்கள் பூர்வீக வாழ்விடங்களை இழப்பார்கள். யானைகள், கரடிகள் போன்ற விலங்குகள் பாதிக்கப்படும்னு சமூக ஆர்வலர்கள் போராடுறாங்க. ஆனா அரசின் பொருளாதார கோணத்தில் பார்த்தால் நிலைமை வேற மாதிரி இருக்கு. அதான் நாம நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பேசிய குவாட் கனிமவள ஒப்பந்தங்கள், எலக்ட்ரிக் வாகனங்கள், பசுமை ஆற்றலுக்கான சோலார் பேனல்கள் என அனைத்திற்கும் ரொம்ப முக்கியமான மூலப்பொருள் அலுமினியம். அது இந்த பாக்சைட் தாதுவிலிருந்து தான் கிடைக்குது. அப்படியானால் இந்த நவீன பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு பெரிய மீள முடியாத சுற்றுச்சூழல் அழிவுக்கு தகுதியானதா? இது ரொம்பவே ஆழமான கேள்வி. சீனாவை முந்த வேண்டும், கனிமங்களை கொண்டு வந்து குவித்து பசுமை தொழில்நுட்பம் என்ற பேரில் நாட்டை முன்னேற்றலான்னு நாம நினைத்தால் இறுதியில் அந்த நாடு மனிதர்கள் வாழ தகுதியான ஒரு நாடா இருக்குமா? இதுதான் நாம எதிர்கொள்ளும் சிக்கலான கேள்விகளோட உச்சம். ஒருபுறம் கனிமங்களின் தீவிரமான தேவை உலக பொருளாதாரத்தை இயக்குது. மறுபுறம் காடுகளை அழிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பேரழிவு நம் இருத்தலையே கேள்விக்குறியாக்குது.
இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சரியான பேலன்ஸை நாம கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். கண்டிப்பா. இயற்கையை நிரந்தரமாக அழித்துவிட்டு அதன் மீது கட்டமைக்கப்படும் எந்த ஒரு டெக்னாலஜியும் நீண்டகால தீர்வை தராது அப்படிங்கறத அரசுகள் உணர வேண்டும். இந்த புவிசார் அரசியல், ஏஐ டெக்னாலஜியோட பாழ்ச்சல் மற்றும் நம்ம சுட்டெரிக்கும் சுற்றுச்சூழல் நெருக்கடி, இது எல்லாமே இறுதியில் நேரடியாக எதை பாதிக்குதுன்னு பார்த்தா, ஒரு நாட்டின் சாதாரண மனிதர்களையும் அந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையையும் தான். அதனாலதான் உள்நாட்டு கொள்கைகளிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இப்போ இது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. இதை கண்காணிப்பதற்காகத்தான் சமீபத்தில் மத்திய அரசு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. ஹை லெவல் கமிட்டி ஆன் டெமோகிராஃபிக் சேஞ்சஸ். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் நவுலேகர் தலைமையிலே இதை அமைச்சிருக்காங்க. ஆமா, சட்டவிரோத குடியேற்றங்களால் ஏற்படும் இயற்கைக்கு மாறான மக்கள் தொகை மாற்றங்களை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய பணிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு குறிப்பா எல்லையோர மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் ஆய்வு செஞ்சு 1 வருடத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனா இதுல ஒரு பெரிய சவால் இருக்கு. ஒரு மக்கள் தொகை மாற்றம் இயற்கையானதா அல்லது இயற்கைக்கு மாறானதா என்பதை இவங்க அறிவியல் பூர்வமாக எப்படி அளவிடுவாங்க? அதான் என் கேள்வியும். வேலை தேடி மக்கள் இடம்பெயர்வதற்கும் எல்லை தாண்டி நடக்கும் குடியேற்றங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி பிரிக்க முடியும்? அந்த உயர்மட்ட குழுவின் ஆய்வு வரம்புகள் ரொம்ப நுட்பமானவை. கருவுறுதல் விகிதங்களில் ஏற்படும் இயல்பான மாற்றங்கள், காலநிலை மற்றும் வேலைவாய்ப்புக்காக நடக்கும் உள்நாட்டு இடப்பெயர்வுகள், எல்லை தாண்டிய உண்மையான சட்டவிரோத நகர்வுகள், இதை எல்லாம் தனித்தனியா ஆராயணும். இதை சரியான தரவுகளின் அடிப்படையில் அணுகாவிட்டால் சமூக ஒருங்கிணைப்பு ரொம்பவே பாதிக்கப்படும்னு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இதே போன்ற ஒரு மக்கள் தொகை மற்றும் வாக்குரிமை தொடர்பான சிக்கல் தான் பீகாரிலும் இப்போ பெரிய விவாதமாகியிருக்கு. ஆமா, பீகாரில் தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ள ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்க உள்ளது. நேர்களே, இங்க நாங்க ஒரு விஷயத்தை மிக தெளிவாக பதிவு செய்ய விரும்புறோம். நிச்சயமா இந்த விவகாரத்துல நாங்க எந்த அரசியல் சார்பும் எடுக்கல அப்படிங்கறத கிளியரா சொல்லிடுவோம். எக்ஸாக்ட்லி. இந்த விவகாரத்தில் 2 வேறுபட்ட அரசியல்வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒரு தரப்பு குடியுரிமை இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து முழுமையாக நீக்க வேண்டும்னு சொல்றாங்க. மற்றொரு தரப்பு இந்த தீவிரமான சரிபார்ப்பு செயல்முறை தேவையான ஆவணங்கள் இல்லாத உண்மையான வாக்காளர்களின் உரிமையை பறித்துவிடும்னு குற்றம் சாட்டுறாங்க. நாங்க செய்தித்தாள்களில் உள்ள தரவுகளை மட்டுமே இங்கே நடுநிலையோடு உங்களுக்கு வழங்குறோம். இதில் எந்த ஒரு சார்பையும் நாங்க எடுக்கவில்லை. ஒரு ஜனநாயக நாட்டை நிர்வகிப்பது என்பது எல்லைகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, அந்த எல்லைக்குள் வாழும் ஒவ்வொரு சாதாரண மனிதனின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதும் கூட. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்று நாம விவாதித்த ஒவ்வொரு செய்தியும் இந்த சமநிலையை எப்படியாவது எட்டிவிட வேண்டும் என்று மனிதகுலம் நடத்தும் ஒரு முடிவற்ற போராட்டத்தை தான் காட்டுது. இது ஒரு முடிவில்லாத சங்கிலி தொடர் மாதிரிதான். நேர்களுக்காக நாம் இதுவரை பேசிய ஒட்டுமொத்த புள்ளிகளையும் ஒன்றாக இணைப்போம். ஒரு பக்கம் சீனாவின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து கனிம வளங்களுக்கான சர்வதேச போட்டியில இறங்கியுள்ளன. அதற்காக FDA அனுமதிகளை வேகமா தரோம், ஆனா அதே சமயம் பாக்சைட் எடுக்க காடுகளையும் அழிக்கிறோம். மறுபக்கம் எல்லைகளை காக்க ட்ரோன்களை ஜாம் செய்யும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம். ஆனா அதே தொழில்நுட்பம் அரசுகளின் அதிகாரத்தையே மீறி மனிதர்களின் வேலை வாய்ப்பையும் அறநெறிகளையும் அழித்துவிடும் என்று போப் எச்சரிக்கிறார். இயற்கையோ தகிக்கும் வெப்ப அலைகளாகவும் புழுதி புயலாகவும் தன் கோபத்தை காட்டுது. இன்று ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு மாபெரும் மறுசீரமைப்பிற்கு உள்ளாகி வருகிறது. நம் உரையாடலின் தொடக்கத்தில் சொன்ன அந்த எக்ஸ்ரே உவமைய மீண்டும் நினைத்து பாருங்க. எல்லாமே ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்த ஒரு குழப்பமான நிலைதான். உண்மையாகவே நமது அறிவியலோ அல்லது தொழில்நுட்பமோ இந்த உலக அரசியலை தெளிவாக காட்டும் ஒரு எக்ஸ்ரே இயந்திரத்தை கண்டுபிடிக்கும் அளவுக்கு இன்னும் வளரவில்லை என்றுதான் சொல்லணும். ஆமாங்க. நேயர்களே, நிறைவாக உங்களுக்கு ஒரு சிந்திக்க தூண்டும் கேள்வியை முன்வைக்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை மட்டும் தனியாக அமைதியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஏஐ டெக்னாலஜி அபரிமிதமாக வளர்ந்து நமது வேலைகளை எல்லாம் தானியங்கியாக்கிவிட்டால், இன்னொரு பக்கம் கடுமையான வெப்ப அலைகளாலும் தொடர்ச்சியான காடழிப்பாலும் நமது நகரங்கள் மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிட்டால், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் சேர்க்கும் கனிம வளங்களும் பாதுகாக்கும் எல்லைகளும் யாருக்காக? ரொம்ப முக்கியமான கேள்வி அது. நாம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ஒட்டுமொத்த போட்டியின் இறுதி இலக்குதான் என்ன? இதை நீங்களே ஆழமாக சிந்தித்து பாருங்கள்.
இந்த ஆழமான டீப் டைவ் உரையாடலில் எங்களோடு இணைந்து பயணித்தமைக்கு உங்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.